என்ன சமைச்சிட்டாங்க வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவ் vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா வரலட்சுமி நோன்பு அந்த ஃபுல் டே vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். வரலட்சுமி நோம்புக்கு முன்னாலே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே நாங்கள் சாயந்தரம் போல தான் சாமி கும்பிடுவோம். வரவங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் அதிசயமாக நான் எப்போ கோல போடுறேனோ அப்போ மழை வந்துடும். மழை வருது. 4:30 மணிக்கு மேலே தான் எடுத்தோம். ஏன்னா 4:30 மணிக்குள்ளே ராகு காலம்னு சொல்லியிருந்தாங்க. 4:30 மணிக்கு மேலே எங்கள் அம்மா சாமிலாம் எடுத்து அலங்காரம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் நாங்கள் 2வது வருஷமாக அம்மன் ஸ்டாச்சு வச்சு கும்பிட்றோம். 3வது வாட்டி கும்பிடும் போது பெரிய சிலையாக வாங்கி நாங்கள் கும்பிடலான் இருக்கோம். எல்லோரும் கரெக்டாக டைமுக்கோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மன் வெளியே இருந்து அழைச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறமா அந்த இடத்துல வைக்கணும். அதனால தான் அம்மனை தனியாக ஓரமாக வச்சுருக்காங்க. அப்புறமா எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோங்க. எல்லாருக்கும் நலுங்கு வைக்கிறது மாதிரி காலெலாம் கழுவி விட்டு அதில் சந்தனம், குங்குமம், அப்புறம் கன்னத்துலேயும் இந்த மாதிரி வச்சு நெத்திலையும் இந்த மாதிரி வச்சுட்டு காலில் பூலாம் தூவி விட்டுட்டு அவங்க கையில் கொஞ்சம் பூ கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா. வெறும் பெண்களுக்கு மட்டும்தான், எல்லாமே இந்த டியூஷன் பசங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். போன வாட்டி இந்த மாதிரி தான் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணும்போது பின்னாடி என்ன ஆச்சுன்னா டிவி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சாமி பாட்டு வைக்கலாம் டிவியே போட்டிருந்தோம். அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா டிவியே உடம்பு பிளாங்க் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறமா எங்கள் அம்மா எனக்கும் வச்சு விட்டாங்க. நானும் வச்சு விடுவாமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்புறம் நேரம்லாம் பார்த்து சாமிக்கு அதுக்கப்புறமா பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அம்மன் அழைப்பு அப்படின்றது சொல்லுவாங்க. சாமிக்கு தீபார்த்தனம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியை உள்ளே கூட்டு போவாங்க. உள்ளே கூட்டு போய் அந்த இடத்துல அவங்கள அமர வைப்பாங்க. நாங்கள் எப்படி அம்மனை அழைப்போன்னா ஃபஸ்ட்டு தீபார்த்தனெலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மனே வரலட்சுமி அம்மனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ தூவிட்டே நாங்கள் உள்ளே கூப்பிட்டு அந்த இடத்துல வைப்போம். நீங்களாம் எப்படி அம்மனை அழைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த முறையில் தான் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துலையும் வச்சாச்சு. இவங்க முகம் பார்க்கும்போதே அழகாக க்யூட்டாக இருக்காங்களே. அம்மனை அழைச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னே சாமிக்கு விளக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி காமிக்கிறது எல்லாமே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. காலையிலேருந்து எங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை. வருஷம் அப்படி தான் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க. இந்த வருஷமும் அப்படியே தான் இருந்தாங்க. நானும் சாப்பிடாம இருக்கலாம் தான் நினச்சேன். காலையிலேருந்து கொஞ்ச நேரம் இந்த 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு ஃப்ரூட் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இப்போ தானே சின்ன பிள்ளையா இருக்கா, பெருசாகிட்டோன்னு வேறு எதுவும் இருந்துக்கலான்னு விட்டுட்டாங்க. சாமி கும்பிட்றதுக்காக என் ஃப்ரெண்டும் வந்திருந்தா. எங்கள் அம்மா வேலையாக இருந்தனால அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருக்குமே நான் தான் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் காலை தடவி கன்னத்தில் பெரியவங்களுக்கு நான் வைக்கக்கூடாதான், அவங்களே வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வச்சுருந்தேன். பக்கத்தில் உட்காந்துருக்கதான் என் ஃப்ரெண்டு. அப்புறம் சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னே தீபார்த்தனை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒருத்தவங்களாம் தீபார்த்தனை காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பசங்களுக்குலாம் எங்கள் அம்மாவை எடுத்து பூசி விட்டுட்டாங்க. பெரியவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் பூசிட்டு அவங்களும் எங்கள் அம்மாவுக்கு பூசி விட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் வீட்டில் சாமியை காலையிலும் கும்பிடுவாங்க, மதியானமும் கும்பிடுவாங்க, சாயந்தரமும் கும்பிடுவாங்க. நாங்கள் எப்போவுமே சாயந்தரம் தான் கும்பிட்டு பழக்கம். அது வந்தவங்க எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பையில் வளையல், சீப்பு, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமத்தோடையே சேர்ந்து அந்த கயிறும் வந்துடும். அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, சாக்லேட் ஒன்று, அப்புறம் ஒரு பூ வச்ச மாதிரி நாங்கள் ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தோம். நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதுலேருந்து எங்கள் அம்மா இந்த சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, குட்டியாக எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பெரிய சாமியாக வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ரிட்டன் கிஃப்ட்டு. அம்மா 108 போற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு போற்றிக்கும் ஒரு குங்குமம் கை விரல்லேருந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமிக்காக 108 வாட்டி அந்த பூவும் தூவி விடுறோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோன்னு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா சாப்பாடும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நாங்கள் சமைச்சிருந்தோம். மொத்தம் 25 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்காக சமைச்சிருந்தோம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், வடை, இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கிச்சடி இதுதான் செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி கொடுத்து பார்த்தோம். சின்ன பசங்கனால தூக்கி போக முடியல. அதனால் வெளியே பசங்களை உட்கார வச்சுட்டு ஒரு பிளேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு போனதுக்கப்புறமா ஒருத்தவங்க முஸ்லீம்காரங்க, நாங்கள் சொல்லவே இல்லை, அவங்களே வந்திருந்தாங்க. எங்களுக்கே அது அதிசயமாக இருந்துச்சு. முஸ்லீம்காரங்களாம் இந்த மாதிரி பூஜைக்கு வருவாங்களா அப்படின்னு. அப்புறம் ஆராத்தியும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல போய் இதை ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி செலை வச்சுட்டாங்கன்னா 3 நாள் வீட்டிலேயே வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்லாம் ஃபுல்லாக லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயே தான் எங்கள் அம்மா படித்து தூங்குவாங்க ஹால்லேயே. தலைவாணி, பெட்ஷீட் எதுவுமே யூஸ் பண்ணாமல். எங்கள் அம்மா தனியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் தலைவாணி அதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நாங்கள் படுத்திருந்தோம். அன்றைக்கி நைட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. அவங்க சிம்பிளாக செய்வாங்க, ஒருத்தவங்க மிடில் ஆவரேஜாக செய்வாங்க, ஒருத்தவங்க ரிச்சாக செய்வாங்க. அவங்களோட வசதியை பொறுத்து அவங்கவுங்க செய்கிறது எல்லாமே. அது செய்யறதுக்குன்னு ஒரு மனசு வேணும்ல, அதுதான். இப்படி தான் நாங்கள் வரலட்சுமி நோம்புலாம் சாமி கும்பிட்டு இப்படி தான் நாங்கள் முடித்தோம். இதுக்கப்புறம் என்ன பெரிய டாஸ்க், நம்ம சாமி கும்பிட்டது கூட கிடையாது. இதோ பாருங்கள், இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் இதுக்கப்புறமா.
இந்த சாமிக்கு வச்சோம்ல அதெல்லாம் எடுத்து வைக்கிறதா பெரிய டாஸ்க்கு. இந்த vlogs பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பவ் vlogs தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.